ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கைகளை அசைத்து பாடுவோமா? Hallelujah Jesus, hallelujah, hallelujah, hallelujah. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. ஹalleluya ஹalleluya. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ரெண்டு கைகளை உயர்த்தி கேட்போம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்கள் ஆவிடும் ஓ கிருபை தேவனே வாசம் செய்யும். அப்படியே கைகளை அசைத்து ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். ஹalleluya ஹோசன்னா ஹalleluya. ஓ எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். என் வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் சொல்றவங்க கைகளை அசைத்து ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. கர்த்தர் நல்லவர் என்பதை
ருசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை. நான் ஒவ்வொருவரும் அதை ருசித்திருக்கிறோம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி புகழுவேன். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். சொல்லுங்க, எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். கைகளை தட்டி, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. பாடுங்க, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன். ஒரு விசை கூட, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. பாடுங்க, காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. ஹல்லேலூயா. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில். நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம், நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? இந்த வாழ்க்கை கர்த்தர் தந்தது. இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று, இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே, ஹல்லேலூயா, நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. சொல்லுங்க, எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர். சந்தோஷமாய் கைகளை தட்டி, நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. ஆமென். செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று, இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று, இன்னும் துதிப்பே. எல்லாரும் கைகளை தட்டி, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், ஓ அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், கிருபை என்றும் என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். அவர் நல்லவர், ஓ அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் கிருபை. ஆராதனை உமக்கே. கைகளை அசைத்து ஆராதனை
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஒருவருக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே, இயேசுவே உமக்கு ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே, நீர் செய்ததை மறக்க கூடும். ஆமென். இந்த வாழ்க்கை நீங்க தந்ததப்பா, தந்ததே. ஹல்லேலூயா. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே. ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர், எவ்வளவு அதிசயமாய் நம்மை நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன். என்னை குறித்த தேவனுடைய திட்டத்தில் தீமை கிடையாது நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. தாவீதை கொலை செய்யும்படி சவுல் ஆட்களை எல்லாம் அனுப்பும் போது தாவீது ஒரு சங்கீதம் பாடுகிறார். அநேக சங்கீதம் பாடுகிறார். அதுல ஒரு சங்கீதம் தான் 57. அவர் சொல்லுகிறார், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நான் உம்முடைய செட்டை நிழலிலே வந்தடைவேன். எந்த நம்பிக்கையில வருகிறான் தெரியுமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற அப்படி நான் கூப்பிடும் போது அவர் என்ன செய்வார் தெரியுமா? பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையானால் நம் தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே. பாடுங்க. எனக்காக யாவும், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. ரெண்டு கைகளை உயர்த்தி, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, ஆமென், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது எதுவும்
இயேசுவால் கூடாததேது. நம்பிக்கையோடு சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. பாடுங்க, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, ஆமென், நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, ஆமென். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கூடுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், உங்க கைகள் கூடுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, கூடாதது எதுவும் இல்லை. ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும். ரெண்டு கைகளை உயர்த்தி நல்லவரேன்னு சொல்லுவோமா? நல்லவரே, வல்லவரே, வல்லவரே. அப்படியே கைகளை செய்து ஆராதனை, 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 ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ரட்சகரே இயேசுநாதா, இயேசுநாதா, ஆராதனை, 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மகிமையும், எல்லா கனத்தையும், எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில கிருபையாய் நீர் எழுந்தருளின தயவுக்காக நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. We bless your name, Father. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த மாலை கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான போதகர் மற்றும் சர்ச் கமிட்டியில் உள்ள ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 2 நாட்கள் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 2வது அதிகாரம். 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்வுக்கான அடிச்சுவடை இயேசு இந்த பூமியிலே வைத்து போயிருக்கிறார். இயேசுவினுடைய பிறப்பு முதல் இயேசுவின் மரணம் வரை நமக்கான செய்தி இருக்கிறது. பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி இந்த பூமியிலே தம்முடைய ஓட்டத்தை நிறைவோடு முடித்தார்.
பிதாவை உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். பிதாவானவர் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். இயேசு உயிர் தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அடிச்சுவடை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் நித்தியம் நிச்சயம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கிறிஸ்துவின் அடிச்சுவடை நாம் பின்பற்ற வேண்டியது மிக மிக அவசியம். நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதனால் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் மட்டுமே எனக்கு கிடைக்கும். எபிரேயர் 11வது அதிகாரத்திலே விசுவாச வீரர்களுடைய ஒரு பெரிய பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபேல் துவங்கி அநேக பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எபிரேயர் 11 எப்படி முடிகிறது தெரியுமா? அவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி நமக்காக விசேஷித்த நன்மையானது ஒன்றை நியமித்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11 இப்படி முடிகிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி பாருங்கள். ஒரு மனிதன் பின்பற்றுவதற்கு இயேசுவை தவிர ஒரு பெஸ்ட் ரோல் மாடல் வேற யாருமே இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று. அவர் வந்தார் என்றால் இதற்கு முன்னே இருந்தார் என்று அர்த்தம். இயேசுவை குறித்து அறியாதவர்கள் சொல்லுவார்கள், இயேசுவுக்கு வயசு 2024 தான் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் ஆதியிலே இருந்தவர். அவர் காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல, காலத்தை உருவாக்கினவர். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இந்த பூமியிலே வந்தார். வந்து எப்படி வாழ வேண்டும் என்கிற நல்ல அடிச்சுவடை வைத்து போனார். ஆதி மனிதன் ஆதாம் எதிலெல்லாம் விழுந்தானோ, ஆதாம் எதிலெல்லாம் விழுந்தான்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதிலே எது விழுந்தான்? இதே காரியத்தை தான் பிசாசானவன் இயேசு 40 நாள் ஜெபித்த போது இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறான். முந்தின ஆதாம் எதிலெல்லாம் விழுந்தானோ, பிந்தின ஆதாமாய் வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை எல்லாமே ஜெயித்தார். இயேசுவுக்கு தோற்க தெரியாது. என் ஆண்டவர் இதுவரை தோல்வி அடைந்ததில்லை, தோற்றதும் கிடையாது. எந்த மனிதனும் மரணத்துக்கு முன்பாய் தோற்று போவான். ஆனால் இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். ஹல்லேலூயா. பத்மு தீவிலே நாடு கடத்தப்பட்ட யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்தி சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சபைகளுக்கான செய்தியை சொல்லுகிறார். ஒவ்வொரு சபைக்கான செய்தியை சொல்லும் போதும் ஜெயம் கொள்ளுகிறவனவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனவனோ என்று சொல்லிதான் முடிக்கிறார். என்ன அதன் அர்த்தம்? ஜெயிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பரலோகத்தில் இடம். ஜெயிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பரலோகத்தில் இடம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோற்று அப்பா கிட்ட போகல, ஜெயித்து. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவே நாம் ஒரு பாடல் பாடுவோமே, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னோடினவர். நாம் பின்பற்றும்படியான அடிச்சுவடை வைத்துக் கொண்டு போயிருக்கிறார். அடிச்சுவடு ஒவ்வொன்றிலும் அடிச்சுவடை வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பாருங்கள். ஆண்டவருக்கு பெஸ்ட் சான்ஸ் என்ன சான்ஸ் தெரியுமா? நாம பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த குடும்பத்துல பிறந்தோன்னே நமக்கு தெரியும். ஆமென். இயேசுக்கு அப்படி இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க பிறக்க போறோம்னு தெரியும். இப்படி ஒரு ஆப்ஷன் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா எத்தனை பேர் உங்க குடும்பத்துல பிறந்திருப்பீங்க? என்ன சிரிப்பு சிரிக்கிறீங்க? நம்ம மேப்பை கரகிட்டே இருப்போம்ல, எங்க பிறக்கலாம், எந்த ஃபேமிலியில பிறக்கலாம். இயேசு பாத்தீங்களா? ஆமென். இயேசுவுக்கு தெரியும் நாளைக்கு நம்ம எந்த வீட்டுக்கு பிறக்க போறோம். இயேசு நினைச்சிருந்த அரண்மனையில் பிறந்திருக்கலாம். ஆனா இயேசு இந்த இடத்துல தம்முடைய விருப்பத்தை பார்க்கவில்லை,
வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க. அவர் சஞ்சரித்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க. பரலோகத்திலும் தொனிக்கப்படுகிறது, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். ஓகே, மரியாளை செலக்ட் பண்ணியாச்சு. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேல் ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். ஓகே, பெத்லகேமை செலக்ட் பண்ண. என் ஜனத்துக்கு உணர்வில்லாமலும் அறிவில்லாமலும் இருக்கிறார்களே, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையும் அறியும். செலக்ட் பண்ணு முன்னணைய. ஆமென். ஆண்டவரை பாருங்க, அவருடைய ஆசையை, அவருடைய விருப்பத்தை எதிலையுமே வைக்கவில்லை, தம்முடைய பிறப்பில் கூட. Glory. பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். அவரை துணியில சுத்தி முன்னணியில கடத்திருக்கிறாங்க. அவர் எதற்காக வந்தார் தெரியுமா? நம்முடைய நிர்வாணத்தை மூட, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தரிப்பித்து நீதியின் சால்வையை நமக்கு உடுத்துவிக்க இந்த பூமியில வந்தவர் துணிகளிலே சுற்றி அவர் அக்செப்ட் பண்றார். வேலைக்காக காத்திருக்கிறார். 12 வயசுலே இயேசு ஆலயத்திலிருந்து பேசுகிறதை கேட்டு வேத பாரகர்கள் வாயடைத்து போனார்கள். இயேசுவின் கேள்விகளுக்கு அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அப்படி என்றால் 12 வயசுலேயே ஆண்டவர் பெஸ்ட் பிரீச்சரா மாறிட்டார். ஆனாலும் பிதாவின் வேலைக்காக வெயிட் பண்றார் 30 வயசு வரை. எப்படி காத்திருக்கணுங்கிறதுக்கு சரியான எக்ஸாம்பிள் வைக்கிறார். 30வது வயதிலே யோவான் ஸ்நானனால் ஞான ஸ்நானம் பெறும்படிக்கு இயேசு யோர்தானுக்கு வருகிறார். யூத வழக்கத்தின்படி 30 வயசு வரைக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். நம்ம ஊர்ல 18 சொல்றது மாதிரி. எனவேதான் இயேசு கிறிஸ்துவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னு பைபிள்ல இருக்கும். 12 வயசுல தேவாலயத்துல பண்டிகைக்காக போவாங்க. இயேசு அங்கே இருந்து விடுவார். யோசேப்பு மரியாளும் மீண்டும் இயேசுவை தேடி அழைத்து கொண்டு வருவார்கள். இயேசு கீழ்ப்படிந்திருந்தார்னு பைபிள்ல இருக்கும். 30வது வயசு. 30வது வயசுல இப்பொழுது இயேசு ஞான ஸ்நானம் எடுக்க வருகிறார். இயேசு ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் உண்டா? இல்லை. காரணம், அவர் மரியாளுக்குள்ளே அவர் உற்பத்தி ஆனது யோசேப்போடு இணைந்தல்ல, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதுனால. அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை. அப்படி இருந்தும் யோவான் தடை செய்யும் போது இயேசு சொல்லுகிறார், தடை செய்யாதே, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. சரியான அடிச்சுவடை வைக்கிறார். அதன் பிறகு 40 நாள் உபவாசம் இருக்கிறார். இயேசுவுக்கு உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் காண்பித்து தருகிறார். ஜெபத்துக்கு நீங்க ஜீசஸை பார்க்கலாம். ஒவ்வொரு காரியத்துக்கும் இயேசுவின் வாழ்க்கையை மாதிரியாய் பார்க்கலாம். ஆமென். எவ்வளவு பெரிய தேவன் இந்த பூமியிலே. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. எங்க பார்த்தாலும் மண்புத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நிலைதான் இப்பொழுது தேசத்தில் நடக்கிறது. எவ்வளவு கொடூரமான காரியங்கள் நடக்கிறது. ஆமென். மனிதன் துணிந்து துணிந்து பாவம் செய்கிற நாட்கள் அல்லவா இது? தேவ கோபம் இறங்கும்படியான பாவங்கள் துணிகரமா எவ்வளவு நடக்கிறது. மீடியால நம்ம பார்க்கிறது கொஞ்சம், ஆனால் அவ்வளவு பயங்கரமான காரியங்கள், திடுக்கிடும் காரியங்கள், கொடூரமான காரியங்கள் சுற்றிலும் நடக்கும் போது ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு வந்தது எல்லாருக்காக. இனி இயேசு வரப்போகிறது தம்முடையவர்களுக்காக மட்டும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஜெயிக்கிறவர்களுக்காக வரப்போகிறார். ஜெயிக்கிறவர்களை அழைத்து போக வரப்போகிறார். பலியினாலே என்னோட கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடையவர்களை கூட்டி வா என்று சொல்ல போகிறார். ஆமென். அவர்களுக்காக மட்டும் வரப்போகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு குழந்தையாக வந்தார். இனி வரப்போகிறது குழந்தையாக அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, தேவாதி தேவனாக வரப்போகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு உலக இரட்சகராய் வந்தார். இனி வரப்போகிறது நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வரப்போகிறார்.
2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் முட்கிரீடம் தரிப்பிக்க வந்தார். இனி வரப்போகிறது அநேக கிரீடங்களை அணிந்தவராய் வரப்போகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் வந்தது, ஆமென், கழுதையின் மேல வந்தார், சாந்த குணம் உள்ளவராய். இனி வரப்போகிறது வெள்ளை குதிரையின் மேல வரப்போகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சிலுவையில் அறையப்பட வந்தார். இனி வரப்போகிறது, ஆமென், 1000 ஆண்டு காலமாய் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வரப்போகிறார். ஆமென். அப்போ அவருடையவர்களாய் அவரோடு சேர, அவரோடு இணைய, ஆமென், நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, நாங்களும் கடல் மேல் நடக்கணுமா? ஆண்டவரே, வேண்டாம். ஆமென். இந்த பைபிளுடைய விசேஷம் என்ன தெரியுமாங்க? இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? நீங்கள், நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டு என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகம் எப்படி இருக்குமா? லகுவா இருக்கும், லகுவா இருக்கும். நம்மால் செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் அவர் செய்து முடித்தார். ஆண்டவர் நம்ம கிட்ட செய்யணும் சொல்றது நம்மால் செய்ய முடிந்தவைகள் மட்டுமே. இந்த வேதத்தை நேசித்து பாருங்கள், இது உங்களுக்கு சுகமா இருக்கும். நேசிக்காதவர்களுக்கு தான் இது நுகமா இருக்கும். இன்னைக்கு பைபிள் படிச்சியா? ஐயோ, இன்னைக்கு பைபிள் படிக்கணுமா? பைபிள் படிக்கணும்னு நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியுமா? வேதத்தை நேசிக்கல. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இது சுகம். இயேசு அருமையான அடிச்சுவடுகளை நமக்கு முன்பாய் வைத்து போயிருக்கிறார். அநேக காரியங்கள் சொல்லலாம். ஆனாலும் யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் ஒரு 5 காரியங்களை அவர் வைத்து போன, நாம் பின்பற்றுவதற்கான 5 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிடிக்கப்பட்டு பிலாத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். ஒரு குருடனுக்கு தேவன் பார்வையை கொடுக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவார். யோவான் 9வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இதே வார்த்தையை தான் நமக்கு முன்பாகவும் கர்த்தர் வைக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்கள். நாளைக்கு நாளைக்கு என்று சொல்லி தேவன் தருகிற ஒவ்வொரு நாளையும் வீணாக்காதபடிக்கு தேவன் கிருபை செய்வாராக. இந்த 19வது அதிகாரத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய, கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய 5 முக்கியமான காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் உறுதி. உறுதி. என்ன உறுதி? அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றார். அதற்கு இயேசு மறு உத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றார். உனக்கு தெரியாதா என்றார். நல்ல கவனமாய் கேளுங்கள். இந்த இடத்துல இயேசு என்ன காரியத்துல உறுதியா இருக்கிறார் தெரியுமா? இங்க அவர் என்ன பண்றாருன்னா அமைதியா இருக்கிறார். பிலாத்து ஒரு பெரிய ஆஃபர் வைக்கிறான். பிலாத்துவை பொறுத்த வரைக்கும் பிலாத்துவின் மனைவி வேற லெட்டர் போட்டாங்க, அவரை எப்படியாவது விடுதலை பண்ணிருங்க. பிலாத்து வந்து இயேசுவோடு பேசிட்டே இருக்கிறான். இயேசு மட்டும் கொஞ்சம் பேசி இருந்தாருன்னா, அல்லது பிலாத்து கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருந்தாருன்னா அங்க நடக்கிறது வேற. ஆனா இயேசுவோ அமைதியா இருக்கிறார். இதற்கு முந்தின இரவுல இந்த காரியத்துக்காக தான் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் போய் பிதாவினிடத்தில் அழுது கேட்பார். என்ன கேட்பார் தெரியுமா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் சொல்லி ஒரு வாட்டி அல்ல 3 வாட்டி அழுவார். அவர் சத்தமிட்டு அழுதார் என்று எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வியாகுலப்பட்டு ஆத்மா அவ்வளவு வலி. ஆத்மாவுல அப்பா கிட்ட கத்துறாரு. அப்பா கிட்ட, பிதா கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறார். கண்ணீரோடு கேட்கிறார்.
பிதாவோ ஒரு பதிலும் கொடுக்கவில்லை. நமக்கு தெரியும், மாறாக 3 முறை அவர் ஜெபித்த போது ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் என்று இருக்கிறது. பதிலே வரல. பிதா கிட்ட கேட்ட காரியத்துக்கு பதில் வரவில்லை. பிதா கிட்ட அவர் என்ன காரியத்தை கேட்கிறாரோ அதை இப்ப யார் ஆஃபர் பண்றா தெரியுமா? பிலாத்து. பிலாத்து சொல்ற, இப்ப நான் நினைச்சா உன்னை விடுதலை பண்ண முடியும். அதன் அர்த்தம் என்ன? இந்த பாத்திரத்தை உம்மை விட்டு நீக்க முடியும் நான் நினைச்சா. உடனே இயேசு, பரவாயில்ல, நான் பிதா கிட்ட தான் கேட்டு கிடைக்கல, இப்ப நான் யார்கிட்ட கேட்க போறேன்? பிலாத்து கிட்ட கேட்க போறேன்னு சொல்லிட்டு இயேசு கேட்கவில்லை. இயேசு அமைதியா இருந்தார். என்ன அதன் அர்த்தம்? பிதா கிட்ட கேட்டு கிடைக்காத காரியத்தை நான் பிலாத்துவினிடத்தில் கேட்க மாட்டேன் என்கிறதுல அவர் உறுதியாயிருந்தார். என் ஆண்டவர்கிட்ட கேட்டு எனக்கு ஒரு காரியம் கிடைக்கலனா அதை நான் மனுஷங்க கிட்ட கேட்க மாட்டேங்கிற உறுதி. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்து அம்மா பசிக்குது சாப்பாடு கொடுங்கம்மான்னு கேட்கிறாங்க. கொஞ்சம் டைம் ஆச்சு, பிள்ளைய காணோம். எங்கன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு ஆண்டிட்ட போய் ஆண்டி பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும் நமக்கு? ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட வச்சிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டு கிடைக்காத காரியத்தை நான் அடுத்தவங்க கிட்ட கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை நம்மால் எடுக்க முடியுமா? பிதா கிட்ட நான் கேட்டேன். பிதா கிட்ட நான் எப்படி வேணாலும் கேட்பேன், அழுது கேட்பேன், கெஞ்சி கேட்பேன், கதறி கேட்பேன். ஆனா பிலாத்துவே, அது உங்ககிட்ட. நம்ம பிரச்சனை என்னன்னா, எல்லார்ட்டையும் கேட்டு கிடைக்கலன்னா கடைசியில எங்க பிள்ளை என்கிற அதிகாரம். நீ காலை ஆராதனையில சொன்ன, பரலோகத்துல வேலைக்காரங்க தான் அதிகமா இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஒரே ஆள் தான் இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம எல்லாம் பிள்ளையாக்கி இருக்கிறார். ஆமே. அவருக்கு ஆசை என்ன தெரியுமா? கோடா கோடி தூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் வேலைக்காரங்க. அவங்கள விட பரலோகத்தை பிள்ளைகள் அதிகம் நிரப்ப வேண்டும் என்று ஆசை. எனவே தான் ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமே இல்லை. இந்த தீர்மானம் ஆண்டவர்கிட்ட நிறைய கேட்கிறோம்ல, நிறைய கேட்கிறோம். நம்ம கேட்கிற காரியம் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கேட்கிறோமா? ஆபிரகாம் 4 பெரிய ராஜாக்களோடு ஃபைட் பண்றார். ஆதியாகமம் 14வது அதிகாரம் எடுக்க வேண்டாம். 4 பெரிய ராஜாக்களோடு ஃபைட் பண்ணிட்டு திரும்பி வரான். 4 பெரிய ராஜாக்களை துரத்தி விட்டான் என்று இருக்கிறது. கொலை செய்யவில்லை, துரத்தி விட்டான். பொதுவாகவே 2 நாடு யுத்தம் நடக்கும் போது தோற்கிற ராஜாவை கொண்டு விடுவார்கள். ஏனென்றால் நாளைக்கு அவன் திரும்ப வந்து பழிவாங்க வருவான். இப்போ ஆபிரகாம் கொலை செய்யவில்லை, துரத்தி விட்டான். துரத்தி விடப்பட்டவங்க சாதாரணமானவங்க கிடையாது, பெரிய ராஜாக்கள். அவங்க எப்ப வேணாலும் வரலாம். இப்படி இருக்கும்போது தான் சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வருகிறான். எதிர்கொண்டு வந்து ஆபிரகாமோடு ஒப்பந்தம் பண்ண வருகிறான். அநேக பொருட்களை கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்கும் போது ஆபிரகாம் இப்படி கை நீட்டுவான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆபிரகாம் இப்படி கை வைத்திட்டார். இப்படி கை வைத்திட்டார். சொல்றார், சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு பாதரட்சையின் வாரை கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லி கையை மேல வைத்திட்டார். ஒரு சத்தியம் சொல்லுகிறேன், ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். இப்படி கை உயர்த்தி பழகிறவங்களுக்கு இப்படி கை நீட்டுற நிலைமை வர கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அடுத்த அதிகாரம், அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று. உடனே ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பார் தெரியுமா? அடியனுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? நீங்க தருவேன் தருவேன் சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன தருவீரப்பா? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இவ்வளவு காரியம் மனசுல இருக்கு. ஆனா சோதோமின் ராஜா கிட்ட ஆண்டவரை விட்டு கொடுக்கல. எனக்கு ஆண்டவரை பார்த்து நிறைய கேள்வி கேட்கணும்னு உள்ள இருக்கு. ஆனாலும் சோதோமின் ராஜா கிட்ட என் அப்பாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சோதம் அடுத்தவங்க கிட்ட. ஆமே, நம்ம குடும்பத்துல 1000 பிரச்சனை இருந்தாலும் இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம ஃபேமிலியை பத்தி எவ்வளவு புகழ்ந்து பேசுவோம். புருஷர்களை எப்படி எல்லாம் சொல்லுவோம், என் மனைவிய மாதிரி நல்லவா, என் புருஷனை மாதிரி தங்கமான மனுஷன். பல நேரத்தில் நம்ம சொல்ற பெரிய பொய்யே இதுவாதான் இருக்கு. ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். யார் யாரெல்லாமோ விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். நமக்காக தன்னையே விட்டு தந்த தேவனை எத்தனை இடத்துல விட்டு கொடுக்கிறோம். அவனுக்குள்ள 1000 கேள்வி இருக்கு. எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? என்ன கொஸ்டின் கேட்கிறான் பாருங்க. யார்கிட்ட கேட்கிறான் பாருங்க? ஆண்டவர்கிட்ட கேட்கிறான்.
ஆனா இன்னொரு ஆள்கிட்ட வரும்போது ஆண்டவர் விட்டு கொடுக்கல. இங்க பாரு, நான் ஒண்ணு எடுக்க மாட்டேன், நான் கையை மேல உயர்த்திட்டேன். சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று சொல்லாதபடி ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியத்தை இன்னொருத்தங்க கிட்ட கேட்க மாட்டேங்கிறதுல உறுதியா இருந்து பாருங்க, உறுதியா இருந்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் போது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால் இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான், நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். எத்தனை காரியத்தை ஜெபத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் பர்சனல் பிரேயரை குறித்து எப்படி சொல்லுவார்? நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை அடைத்து, நீ டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு உள்ள உன் அந்தரங்கம் உனக்கு அவருக்கு மட்டும்தான். நீ என்கிட்ட கேட்ட காரியம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்னாள் குழந்தை இல்லை, பெண்ணினாள் அவளை நிந்தித்துக் கொண்டே இருக்கிறாள். எல்கானா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அன்னாள் அழுதுட்டே இருப்பார். எல்கானா வாரார், வண்டி சவுண்டு கேட்டதும் சிலர் பாருங்க அதுவரை அழ மாட்டாங்க, புருஷன் பைக் சவுண்டு கேட்டதும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அழுதுட்டே இருந்தான். அவரு சொல்றார், இங்க பாருப்பா, 10 பிள்ளைகளை பார்க்கலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா? நோ யூஸ். அவருடைய வார்த்தை ஆறுதலான வார்த்தை, ஆனால் அந்த வார்த்தையில ஜீவன் இல்லை. மனுஷனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்காது. எனவே மனுஷனுடைய வார்த்தைகளுக்காக நீங்க அழாதீங்க. ஆறுதலா நிறைய பேசுவாங்க, அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான். மீண்டும் அவள் அழுது கொண்டுதான் இருக்கிறாள். அவன் இந்த மனிதர்கள் நமக்கு ஒரு 4 ஆறுதல் வார்த்தை சொல்ல மாட்டாங்களா சொல்லி மனிதர்களுக்கு முன்பாக போயிருந்து அழுது கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையில ஜீவன் கிடையாது. ஆறுதல் இருக்கலாம், ஜீவன் இல்லை. ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இப்பொழுது அவன் என்ன செய்யறா தெரியுமா? ஆலயத்துக்கு போறான். ஆலயத்தில் போய் வேதம் சொல்லுகிறது, அவள் மனம் கசந்து அழுதாள் என்று. அவ்வளவு அழுறான், மனம் கசந்து அழுறான். ஏலி பார்த்துட்டே இருக்கிறார், வாய் மட்டா செய்து. என்ன ஜெபம் பண்றான்னு சர்ச்சு பாஸ்டருக்கு கூட தெரியாத அளவுக்கு அவளுடைய பிரேயர் அந்த ரங்கத்தில் இருந்தது. ரொம்ப நேரம் பார்த்த பிறகு ஏலி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு, காலையிலே போட்டுட்டு வந்துட்டான். அப்படிதான் சொல்லுவார். ஏன்னா ஏலி பார்த்ததெல்லாம் யாரதான் பார்த்துட்டு இருக்கிறாரு இதுவரை? ஓப்னி பினேகாச. அவங்க வரதே இப்படிதான் வராங்க, இவளும் இப்படிதான் வந்திருப்பாளோ? ஆமே. அப்படி கேட்கிறாங்க, என்னம்மா காலையிலேயே நீ இப்படி வெறித்திருக்கிறியே? அப்படி கேட்டதும் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஊற்றிவிட்டேன், என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஏலி பிளஸ் பண்றார், உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு தருவார். அவள் எழும்பி வீட்டுக்கு போறா. வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கல. யோசேப்பின் சகோதரர்கள் பஞ்சகாலத்திலே தானியம் வாங்க எகிப்துக்கு வருகிறார்கள். யோசேப்பு பார்க்கிறாரு, யோசேப்புக்கு தெரிஞ்சிட்டு இது தன் சகோதரர்கள் என்று. ஆனால் சகோதரர்களுக்கு தெரியல இது யோசேப் என்று. ஏறக்குறைய 20 வருடம் கழித்து மீட் பண்றாங்க. 20 வருடம் கழித்து மீட் பண்றாங்க. யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பும் போது யோசேப்புக்கு வயது 17. எகிப்தில் யோசேப்பு உயர்த்தப்படும் போது யோசேப்புக்கு வயது 30. 13 வருஷம் ஆச்சு. அடுத்து 7 வருஷம் செழிப்பு. 13 7 20. 7 வருடம் செழிப்பு முடிந்து அடுத்து பஞ்சகாலம் ஆரம்பிக்கிறது. 20 வருடம் கழித்து யோசேப்பு சகோதரர்களும் மீட் பண்றாங்க. சகோதரர்களுக்கு யோசேப்பை தெரியல. இந்த சகோதரர்கள் யோசேப்பை குழியில தூக்கி போட்டவர்கள், யோசேப்பின் வஸ்திரத்தை கிழித்தவர்கள், யோசேப்பின் வாழ்வை இல்லாமல் ஆக்கினவர்கள். அந்த சகோதரர்களுக்கு 20 வருடம் கழித்து பார்த்தபோது யோசேப்பை தெரியவில்லை. ஆனால் யோசேப்புக்கு சகோதரர்களை பார்த்தபோது தெரியுது. ஏன் அவர்களுக்கு யோசேப்பை தெரியல, யோசேப்புக்கு இவங்களுக்கு தெரியுது தெரியுமா? யோசேப்பு அன்னைக்கு இருந்தது போல அல்ல, அவன் வளர்ந்து விட்டான். ஆனால் இவர்களோ அன்னைக்கு எப்படி இருந்தார்களோ, பிறர் வாழ்வை கெடுக்க நினைக்கிறவங்க எத்தனை வருடம் கழித்தாலும் அப்படியே தான் இருப்பாங்க.
ஆனா உங்களுக்கு ஒருத்தங்க தீமை செய்யும் போது நீங்க அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நாளாக நாளாக யோசேப்பு கனித்தரும் திராட்சை செடி, அவன் கொடி சுவர் மேல படரும், வளர்ந்துட்டு தான் இருப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ யோசேப்பு வரா, இவங்க வராங்க, நமக்கு தெரியும். நீங்க போய் பென்யமீன் எல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது பென்யமீனை அழைச்சிட்டு வராங்க. அவன் உள்ளம் பொங்குது, அவனுக்கு இப்போ ஓன அழணும். யோசேப்பு என்ன செய்யறார் தெரியுமா? அரை கதவை அடைத்து கொண்டு அழுது முகத்தை துடைத்து விட்டு வெளியே வரான். ஏன்? என் பெயின் அவருக்கு மட்டும்தான் தெரியணும், என் வலி. நான் அப்பா கிட்ட கேட்ட காரியத்தை இன்னொருத்தங்க கிட்ட கேட்க மாட்டேன். இந்த மாலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இதுதாங்க நேச வைராக்கியம். சில பிள்ளைங்க அடம்பிடிப்பாங்க பாருங்க, அம்மா தான் தூக்கணும், அவ்வளோ அடம்பிடிப்பாங்க. ஆமே, எங்க அம்மா என்னுடைய அண்ணன் எங்க நான் இப்போ பிறக்கல, எங்க அண்ணன் சின்ன வயசுல இருக்கும்போது, அவங்களுக்கு 2 வயசோ 3 வயசா இருக்கும்போது ஒரு மீட்டிங் போகும்போது நடத்தி கூட்டிட்டு போறாங்க. ஒரு இடத்துல வந்ததும் எங்க அண்ணன் வந்து அழுறாங்களே, என்ன தூக்குங்க தூக்குங்க தூக்குங்கன்னு. கொஞ்ச தூரம் போயாச்சு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்து சரி தூக்கலான்னு சொல்லி தூக்குறாங்க. எங்க அண்ணன் சம்மதிக்கவே இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்ன நான் எங்க இருந்து தூக்குங்கன்னு சொன்னேனோ அப்படி சொல்லி திருப்பி கூட்டிட்டு போய் தூக்க வச்சிருக்காங்க. அவன் எப்படி அடம் பிடிக்கிறான். ஆண்டவர் சொன்னா, நீ சிறு பிள்ளை போல மாறாவிட்டால் பரலோகத்தில் உனக்கு இடம் கிடையாதுன்றார். ஆண்டவர் இதை நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். சூனேமியாள் எலிசாவை பார்க்க போகிறாள். சூனேமியாளுடைய மகன் மரித்து விடுகிறான். எலிசாவுக்கு மேல கட்டி கொடுத்த ரூம்ல அவனை போட்டு விட்டு நேரா ஓடி வரும்போது தூரத்துல இருந்து கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து எலிசா பார்க்கிறான். அது சூனேமியாள் தானே. கேயாசியை பார்த்து சொல்ல, நீ போய் விசாரி, நல்ல செய்தியான்னு கேளு, எப்படி இருக்கிறான்னு கேளு. கேயாசி போய் கேட்கிறான், எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கிறியா? உடனே அவன் என்ன சொல்ல தெரியுமா? நான் நல்லா இருக்கிறேன். பையன் செத்து இருக்கிறான் வீட்டுல. கேயாசிட்டு என்ன சொல்றா? நான் நல்லா இருக்கிறேன் சொல்லிட்டு நேரா ஓடி போய் எலிசா காலில் விழுந்து அழுறா. ஆமே, வழியில பாக்குறவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் அழல, கர்த்தருடைய பர்வதத்தில் இருக்கிற தேவ மனிதரிடத்துல போய் அழுகிறாள். எலிசா சொல்றார், தன்னுடைய கோலை கேயாசிட்ட கொடுத்து, இதை கொண்டு போய் பிள்ளைக்கு மேல போடுங்கிறார். இவ சொல்லிட்டா, நீங்க வரலன்னா போக மாட்டேன். இந்த உறுதி. எலிசா எழுப்பி புறப்பட்டு செல்கிறார். ஆமே, உறுதியா, நான் விட மாட்டேன். ரூத்தை பாத்தீங்களா? நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள் அல்லவா? நான் அப்பா கிட்ட கேட்கிறேன், நான் அழுது கேட்கிறேன், நான் எப்படி வேணாலும் என் அப்பா கிட்ட கேட்பேன். ஆனா என் அப்பா கிட்ட இருந்தது போல நான் இன்னொருத்தங்க கிட்ட இயேசுவோ மௌனமா இருந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உறுதி தேவை. இந்த உறுதி நம்முடைய வாழ்க்கையில தேவை. இந்த உறுதி தேவைன்னு அப்பாவை ரொம்ப நம்பணும். சீஷர்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்கும் போது இயேசு சொன்னா, நீங்க எல்லாம் என்னை விட்டு போயிருவீங்க, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு இருக்கிறார், அப்பா என் கூட இருக்கிறார். நமக்கு ஆதரவாய் ஒருவரும் இல்லை என்றால் நாம் அதிர்ச்சி அடைவோம். இயேசு ஆச்சரியப்பட்டார்னு பைபிள்ல இருக்கு. ஒருவரும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டாராம். இயேசு எதுல மட்டும் அழுதார் தெரியுமா? என் தேவனே என் தேவனே. அதுதான் அவருக்கு வலிக்கும். பேதுரு போயிட்டானே, யோவான் போயிட்டானே, யாக்கோபு போயிட்டானே அவர் அழமாட்டார். ஆனா அப்பா கூட கொஞ்ச நேரம் கான்டாக்ட் கட் ஆயிட்டு பேச முடியல, அப்பா தொடர்பு கொள்ள முடியலன்னு வரும்போது அவர் 33 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் தேவனேன்னு கூப்பிடுறார். அது வரைக்கும் அவர் வாயை திறந்தா என் பிதா என் பிதா என் பிதா. மக்களுக்கு அதுதானே தாங்க முடியல. எல்லாரும் இஸ்ரவேலர் எல்லாருமே அவரை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், முற்பிதாக்களின் தேவன் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் வந்து என் பிதா என் பிதான்னு சொல்றாங்க. அதனாலதான் நாங்க சிலுவையில தூக்கி அரைஞ்சாங்க. தேவதூஷன் சொல்றாங்க, என் பிதா என் பிதா. அப்பா அப்பா அப்பா, வாயை திறந்த அப்பா. நம்ம அப்பான்னு சொல்லணும்னா அப்பா வச்சு 2 பாட்டு வரணும். ஆமே,
ஒரு பிள்ளை தன் தகப்பனை அப்பா என்று கூப்பிடலைன்னா அந்த அப்பா கிட்ட போய் அப்படிப்பட்ட தகப்பனிடத்துல போய் கேளுங்க, அந்த பெயின் எப்படி இருக்கும். நமக்கு அந்த அதிகாரம் தந்த பிறகு, நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்த பிறகு நாம் அவரை அப்பா என்று அழைக்க தயங்குகிறோம். இன்னும் தள்ளி நின்றே பார்த்து கொண்டிருக்கிறோம். உறுதி, இந்த உறுதி நமக்கு தேவை. என் அப்பா கிட்ட கேட்ட காரியத்தை நான் ஒருத்தன் கிட்ட கேட்க மாட்டேன். அப்பா நீங்க தந்தா ரைட், நீங்க தரலன்னா வேண்டாம். சரி, இந்த உறுதி மட்டும் நம்ம லைஃப்ல இருந்துட்டு வைங்களேன், பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா. அப்பா கூப்பிட்டு காட்டுவார், என் பிள்ளை பத்தியா, என் பிள்ளை பத்தியா, என்கிட்ட இந்த காரியத்தை எப்படி கேட்டான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து நான் உனக்கு செஞ்சு தரவா கேட்கும் போது அமைதியா இருக்கிறேன் பாரு. அதனாலதான் பிதா இயேசுவை பூமிக்கு அனுப்பிட்டு பிதாவுக்கு அங்க இருக்க முடியல. திடீர்னு வானம் திறக்கும், இவர் என்னுடைய நேசகுமாரன். திடீர்னு வானம், இவர் என்னுடைய நேசன். அவருக்கு இருக்க முடியல, அவரால் தாங்க முடியல. அவருக்கு பாசம் வந்து இப்படி பொங்கிட்டே இருக்கு. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். நம்ம மேல வைத்த அன்பு அவர் காட்டித்தாரார். அப்பா கிட்ட பிள்ளை எப்படி இருக்கணும்னு காட்டித்தாரார். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காரியத்தில் உறுதியா இருப்போம். இரண்டாவது பாருங்க, தெளிவு. என்ன தெளிவு? அதே 10வது வசனம் 11வது வசனத்தை வாசியுங்கள். மைக்ல அந்த மைக். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றால், இயேசு பிரதியுத்தரமாக, இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு ஆமென் அதிக பாவம் உண்டு என்றார். பிலாத்து சொல்லுகிற, நான் நினைச்சா உன்னை விடுதலை பண்ணவும் உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்படி சொல்லும் போது இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இங்க பாருங்க, நீ எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, பரத்தில் இருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும். அதன் அர்த்தம் என்ன? அவர் அறியாமலும் அவர் அனுமதிக்காமலும் சத்துருவுக்கு என் நிழல கூட தொட முடியாது. என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கணும்னா அவர் அறிந்திருக்கணும், அவர் அனுமதித்திருக்கணும். ஆமென். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் இதிலே நம்பிக்கையா இருப்பேன். இயேசுவுக்கு தெரியும், அங்க இருந்து எஸ் சொல்லாம இயேசுவை யாருக்கும் ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற நிச்சயம். இயேசு என்ன சொன்னார்? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது. அடைக்கலான் குருவி ரொம்ப சின்னது, மதிப்பு ரொம்ப குறைவானது. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசு கொடுத்தா 4, 1 ஃப்ரீ, 5 அடைக்கலான் குருவி. அந்த அடைக்கலான் குருவி எப்போ பறக்கணும், எவ்வளவு நாள் பறக்கணும், எப்போ கீழே விழணும்னு பிதா தீர்மானிக்கிறார். அதை பறக்கும்படியான காலத்துல கீழே 1000 வீரர்கள் அம்பு விட்டாலும் அதுல 1 கூட கீழே விழாதான். சொல்லிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்க தலையில் உள்ள முடியெல்லாம், எத்தனை பேர் உங்க தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி இருக்கிறீங்க? ஆமென். எங்களை மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு போகும்போது எல்லாருக்கும் முடியும் கீழே கிடக்கும். அடுத்த வாரம் பெருக்குறாங்க, சர்ச்சை பெருக்கும் போது ஒரு கூட்டம் முடி இருக்கும். பாஸ்டர் அனௌன்ஸ் பண்றாங்க, இங்கே அநேக முடிகள் இருக்கிறது, அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க முடிய எடுத்துக்கொண்டு செல்லவும்னா. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? நமக்கு நம்ம முடி கூட தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னத்தை உண்போம், நீ ஏன் கவலைப்படுற? நீ காகத்தை பாரு, அவைகளை உங்கள் பரமபிதா, அவைகள் பிதா என்றல்ல,
அவைகளுக்கு அவர் தேவன், நமக்கு மட்டும்தான் அவர் பிதா. தூதர்களுக்கும் அவர் தேவன், நமக்கு மட்டும்தான் பிதா. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். நாளை குறித்து கவலைப்படாதே. உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நாம நிக்கணுமா விழணுமா தீர்மானிக்கிறது நம்மை பகைக்கிற சத்துரு அல்ல, நம்மை வாழ வைக்கிற கர்த்தர். உங்க தலையில் உள்ள இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே. கைகளை உயர்த்தி, நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஆமென். தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் சாத்தான் வந்து நிற்கிறான். இயேசு கேட்கிறா, நீ எங்க இருந்து வர? நான் பூமி எல்லாம் சுற்றி உலாவிட்டு வரேன். உடனே ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாகி யோபுவின் மேல். யோபு டாபிக்க ஆண்டவர் சமூகத்தில் எடுத்தது சாத்தானா ஆண்டவரா? ஆண்டவர். ஏன் சாத்தான் எடுக்கல? ஏன்னா சாத்தானுக்கு பார்க்கவே முடியல. இது மட்டும் யோபுக்கு தெரிஞ்சிருந்தா யோபு சொல்லியிருப்பார், கொஞ்சம் சும்மா இருங்க ஆண்டவரே, என் டாபிக் ஓபன் பண்ணி இங்க நான் அடி வாங்கிட்டு இருக்கிறேன், என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. அவன் சொல், எங்க வைக்கிறதுக்கு? நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி. அப்ப ஆண்டவருடைய வேலிக்குள்ள இருக்கும்போது யோபுவினுடைய புல்லை கூட சாத்தானுக்கு தொட முடியல. உடனே ஆண்டவர் சொல்றார், சரிப்பா. இப்ப யோபு சொல்ற, ஆண்டவரே நீர் அவனை தொடுவீரானால், சாத்தான் சொல்ற, நீர் அவனை தொடுவீரானால் அவன் உங்களை மறுதலிக்கிறானா இல்லையா பாருங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? அவனை சுத்தி இருந்த வேலைய கொஞ்சம் எடுத்து சுருக்கிறார். அவர் சொல்ல, அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் இருக்கு, நீ தொடு அப்படிங்கிறார். நீ தொடு, நான் கொஞ்சம் வேலையை ஓபன் பண்ணி கொடுக்கிறேன். இப்போ யோபு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி இருந்த வேலி இப்பொழுது சுருக்கப்படுகிறது. யோபுவுக்கு மட்டும் வேலி போடப்படுகிறது, மீதி எல்லாம் வேலிக்கு வெளியே. மீதி எல்லாமே வேலிக்கு வெளியே போனது, அவ்வளவுதான். எல்லாவற்றையும் அழித்து விட்டான். 4 பக்கத்திலிருந்து 4 பேர் செய்தி கொண்டு வராங்க. கல்தேர் வந்தாங்க, சபேர் வந்தாங்க, பெருங்காற்று வந்துச்சு, அக்னி வந்துச்சு, எல்லாமே இழந்து போச்சு. 4 செய்தி, 4 பக்கத்திலிருந்து துர்ச்செய்தி வருகிறது. யோபு போய் சாம்பல்ல உட்கார்றான். உட்கார்ந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்புகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சாத்தான் பார்த்துட்டே இருக்கிறான். பரலோகம் பார்க்குது, ஆண்டவரும் பார்க்கிறார். இப்போ என்ன சொல்ல போறான் அப்படின்னு, கர்த்தர் கொடுத்தார், சாத்தான் அழித்தான் அப்படியா சொன்னா? இல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். என்னதுன்னு அர்த்தம்? அவர் அனுமதித்திருக்கிறார். அவன் கிரெடிட்ட சாத்தானுக்கு கொடுக்கவே இல்லை. நம்ம ஆட்கள்லாம் சாட்சின்னு சொல்லி மைக் எடுத்தாங்கன்னா 10ல் 8 நிமிஷம் சாத்தானை தான் புகழ்ந்து பேசிட்டு, சாத்தான் வந்தான், என்ன தொட்டான், அது போச்சு, இப்படி. அவனுக்கு ஒரே குஷியா இருக்கும். சாட்சி டைம்ல ரொம்ப என்ஜாய் பண்றது சாத்தான். ஏன்னா 8 நிமிஷமும் சாத்தான சொல்லிட்டு கடைசியில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் இதை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தந்தா. அவன் போய் நிப்பான். பாத்தீங்களா ஆண்டவரே, 10 நிமிஷம் சாட்சியில 8 நிமிஷம் என்னை பத்தி பேசிட்டு உங்களை பத்தி 2 நிமிஷம் தான். ஏங்க, கிரெடிட் அவனுக்கு கொடுக்கவே கூடாது. சாத்தானால தாங்க முடியல. யோபு வாயில, கர்த்தர் நம்மை ஏற்படுத்தினது சாத்தானின் புகழை பாடுவதற்கல்ல, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. பிலாத்து சொல்ல, நான் நினைச்சா உன்னை விடுதலை பண்ண, உன்னை சிலுவையில் அறையும் எனக்கு அதிகாரம் இல்லையா? உடனே இயேசு சீக்கிரட்டா பிலாத்து கிட்ட போய், ஒரு அப்பத்தை எடுத்துட்டு வாங்க, நான் 5 மாத்தி காட்டுறேன் சொன்னாரா? இல்ல,
பாருங்க, அங்க இருந்து எஸ் சொல்லாம என் மேல, காரணம் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இப்போ திருப்பியும் போய் சாத்தான் நிக்கிறான். ஆண்டவர் திருப்பியும் கேட்கிறார், என் தாசனாகி யோபுவின் மேல் ஏன் ஆண்டவரே? இப்போ அவன் சொல்ற, அது நீங்க அவனுக்கு நல்ல ஹெல்த் கொடுத்திருக்கிறீங்க, ஹெல்த்ல மட்டும் நீங்க கை வச்சிட்டீங்கன்னா, இப்போ ஆண்டவர் சொல்றார், அவன் உன் கையில் இருக்கிறான். இப்ப அவனை சுத்தி இருந்த வேலையும் எடுத்துட்டார். உன் கையில் இருக்கிறான் என்று யோபுவை தூக்கி யார் கையில கொடுக்கிறார்? சாத்தான் கையில கொடுத்துட்டு சொல்றார், அவன் ஜீவனை மட்டும் தொட்டுறாத. உண்மையில சோதனை யாருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பழத்தை உரிச்சு குரங்கு கையில கொடுத்து இதை சாப்பிடாதுன்னு சொன்னா சோதனை பழத்துக்கா குரங்குக்கா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் கர்த்தர் யோபுவை சோதித்தார் என்று. இல்ல, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா ஒருத்தன் வரானா அவன் தான் சோதனையில் அகப்படுகிறான். சங்கீதம் 57 அதுதான் தாவீது சொல்லுகிறான், ஆழமாய் குழிய தோண்டி அதிலே விழுந்தார்கள். ஆமென். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தர் ஏவுறார், விட்டுறாத விட்டுறாத, அந்த ஜனத்தை விட்டுறாத. பார்வோன் புறப்பட்டு வரான். எதுக்கு கொண்டு வரார் நினைக்கிறீங்க? இஸ்ரவேலை பிடிக்கிறதுக்கா? இல்ல. இப்ப கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து இஸ்ரவேலை மறுகரை நடத்தி விட்டார். மறுகரை கடத்தினதும் கடலை மூட வைக்க வேண்டியதானே? இல்ல, இன்னும் டோரை திறந்து தான் வச்சிருக்கிறார். யார்? ஏன் தெரியுமா? பார்வோனை உள்ள கொண்டு வரணும். அதுவும் கரையில இருக்கும் போதே கடலை மூட வைக்கல, நீந்தி வெளியேறிடுவான். நடு கடல்ல கொண்டு வரார். கொண்டு வந்து அங்க அமிழ பண்ணி கொலை பண்ணுகிறார். ஏன் இதை செய்தார் தெரியுமா? என் ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்காய் பழி வாங்குகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள்ல பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் தண்ணியில போட்டு சாகடிக்கணும்னு கட்டளை போட்டது யாரு தெரியுமா? பார்வோன். ஹல்லேலூயா. அதே போல அவனையும் அவன் கூட்டத்தையும் கர்த்தர் தண்ணீரிலே முடிச்சிட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆமென். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி நீ செல்லாதே. நீ செல்வா என்றால் கர்த்தர் ஒதுங்கி விடுவார். நீ கர்த்தரிடத்தில் உன் காரியத்தை வைத்து விட்டு கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திரு. உனக்காக ஆமென் பழி வாங்க பதில் செய்ய பரலோகத்தில் ஒரு தேவன் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவன் ஜீவனை தப்ப விடுன்றார். யோபுவை இப்போ வியாதியினால வாதிக்கிறான். சோதனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 42வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தரும் இருக்கிறார், யோபுவும் இருக்கிறான். ஒருத்தனை காணவே இல்லை 42வது அதிகாரத்துல. யாரு தெரியுமா? சாத்தான. ஹல்லேலூயா. ஆமென். சில கடினமான பாதையில கர்த்தர் நடத்தினாலும் நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். ஒரு சத்தியத்தை கேளுங்கள், ஒரு நற்செய்தியை கேளுங்கள். இந்த பாதையில பயணிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இந்த ட்ராக்கை நீங்க கடந்துட்டீங்கன்னு வைங்கள, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆண்டவர் சர்வ வல்லவர். இந்த நிச்சயம் இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் இப்படி ஒரு பாதையில அனுமதி நடத்துறாரா? ஓகே, ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். கப்பர் சேதம் உண்டானது எதற்காக? மெலித்தா தீவுக்கு பவுல கொண்டு போகணும். God's plan always. அது மிஸ்டரியஸ். அது நமக்கு புரியாது, ரகசியமா தான் இருக்கும். பவுல்கிட்ட சொல்றார், தூதன் வந்து சொல்றார், இங்க பாரு, கப்பல் சேதம் இல்லாமல் உயிர் சேதம் உண்டாகாது, ஆனாலும் ஒரு தீவுல நீ விழணும். மெலித்தா தீவுக்கு இவங்க போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கப்பல் சேதமானதுனால. கப்பல் மட்டும் சேதம் ஆகலைன்னா அந்த தீவுக்கு போயிருக்க மாட்டாங்க. அந்த தீவுக்கு பவுல கொண்டு
இது கர்த்தருடைய திட்டம். ஏன் அந்த தீவுக்கு பவுலை கொண்டு போனோம்? அந்த தீவில் ஒரு சாபம் இருக்கிறது. அந்த தீவில் ஒரு சாபம். என்ன சாபம்? எல்லாருக்கும் வியாதி, எல்லாருக்கும் வியாதி. அந்த வியாதிக்கு காரணமான ஒரு சர்ப்பம் அங்கே மறைந்திருக்கிறது. அதை அடிக்கணும்னா அபிஷேகம் பவுல் உள்ள என்றாகணும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது, ஆண்டவரே என்ன நீங்க அழைச்சிருக்கிறீங்க, என்ன நீங்க அபிஷேகித்திருக்கிறீங்க, என்ன ஆண்டவர் இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, நமக்கு தெரியாது. 275 பேர் அந்த கப்பல்ல இருந்து, கப்பல் உடைந்து அந்த மெலித்தா தீவுக்குள்ள என்றாகிறாங்க. குளிரு, நெருப்பு மூட்டுறாங்க. 275 பேரை விறகெடுத்து போட்டாங்க. வேற ஒருத்தர் விறகுல கூட எது இல்ல, பாம்பு இல்ல, எல்லாம் மறைந்து இருக்கிறது. ஒவ்வொருத்தரா எடுக்கும் போது ஆமை மேல இருந்திருக்கும். ஒருத்தங்க விறகு எடுக்கும் போது மேல இருந்த பாம்பு கீழே போயிட்டு, இப்ப இந்த விறகு ஃப்ரீ ஆயிட்டு இவங்க தூக்கி நெருப்புல போடுறாங்க. குளிர் கிடைக்குது. அடுத்த ஆள் எடுக்கிறாங்க, அடுத்த விறகுல இருக்கிற பாம்பு கீழே போகுது, இவங்க தூக்கிட்டு போறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா எடுக்கும் போது சில டைம் தோணும், அவங்கெல்லாம் போகும்போது பிரச்சனை இல்லை, நான் போனா மட்டும்தான். ஆமா, சில இடத்துல பந்தியில கூட பாருங்க, நமக்கு கரெக்ட் முந்தின இலையில வரும்போது ரைஸ் தீர்ந்துருக்கும். சாம்பார் கொண்டு வருவோம், கரெக்டா அங்க தீரும். ஐயோ எனக்கு நீ வருவானா வரமாட்டானா? கரெக்டா இவங்கிட்ட தான் வந்து நிக்கணுமா? எனக்கு முந்தின விறகு எடுக்கும் போது பிரச்சனை இல்லை. இப்ப பவுல் போறாரு, அவர் போய் விறக தூக்குறாரு. உள்ளே இருந்த பாம்பு அனல் உரைத்தது. ஆமே, உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன் கூட ஆராதிக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், சத்துருவுக்கு தெரியும். ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே, எனக்கு சரியான பேக்ரவுண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனாலும் என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் இருக்கு. புரிந்து கொள், உன் மேல இருக்கிற அபிஷேகம், உன் மேல இருக்கிற அழைப்பு சாதாரணமானது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக ஃபோக்கஸ் உன் மேல இருக்கிறது. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், ஆரோன் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மிரியாம் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆரோன் பிறக்கும் போது கட்டளை வெளிப்படல, மிரியாம் பிறக்கும் போது கட்டளை வெளிப்படல. மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தையெல்லாம் நைல் நதியில போடணும். ஆமா, ஏன்னா ஆரோனும் அழைக்கப்பட்டவன் தான், மிரியாமும் அழைக்கப்பட்டவள் தான். ஆனா அவங்க மேல இல்லாத ஒரு விசேஷித்த அபிஷேகமும் கிருபையும் பெரிய திட்டமும் கர்த்தர் மோசே மேல வைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பவுல் எடுத்ததும் அந்த பாம்பு கவ்வி கொண்டது. யூசுவலா பாம்பு கொத்திட்டு போயிரும், ஆனா இது கொத்திட்டு போகல, கடிச்சு தொங்கிட்டே இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் தான் அவ்வளவு பிரச்சனைக்கும். நம்ம மேக்சிமம் சில பிரச்சனை வெளியே தெரியக்கூடாதுன்னு பார்ப்போம், ஆனா சில பிரச்சனை இப்படிதான் தொங்கிட்டே இருக்கும். பாரு பாரு, இவன் தான் பாரு. ஆனா பவுல் என்ன செய்தான் தெரியுமா? உதறி போட்டான் இருக்கு, அக்னியில உதறி போட்டான். அந்த பாம்பினுடைய விஷம் அவனுக்குள் ஏறவில்லை. ஏன்? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. அந்த பாம்பு செத்துட்டு அடுத்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அந்த பட்டணத்துல வியாதியா இருந்த அத்தனை பேரும் பவுல்கிட்ட வராங்க, எல்லாருக்கும் சுகம் கிடைக்குது. என் ஆண்டவர் ஒன்றை அனுமதிக்கிறார்னா அதுல நன்மை மட்டும்தான் இருக்கிறது. அனுமதித்ததெல்லாம் சொல்லுங்க, நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகளை உயர்த்தி சத்தமாய் உம்மால் கூடாதது Yes, Father, உம்மால் கூடாதது ஆமென். உம்மால் கூடாதது இயேசுவால் கூடாதது. அப்பா அறியாமலும் அப்பா அனுமதிக்காமலும் ஒண்ணு நடக்காது. அப்படி அனுமதிக்கிறாரா? அதுல நன்மை இருக்கிறது.
யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமையை கர்த்தர் ரெண்டத்தனையாய். ஆண்டவர் மோசே கிட்ட நிறைய பிரமாணம் கொடுப்பார். அதுல ஒரு பிரமாணத்துல உள்ள வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவன் தீ கொளுத்தும் போது, அக்னி கொளுத்தும் போது, தீ வைக்கும் போது அதனால யாருக்காவது சேதம் உண்டாச்சுன்னா அந்த நஷ்ட ஈட அந்த தீ கொளுத்துறவன் கொடுக்கணும். நம்ம வீட்டில் எதுக்கோ தீ வைக்கிறோம், தீ வைக்கும் போது பக்கத்து வீட்டில் இருக்கிற குடிசை எரிஞ்சிட்டுன்னு வைங்களேன். அப்படி எரிஞ்சிட்டுன்னா யார் அந்த தீயை வச்சாங்களோ அவங்க நஷ்ட ஈடு கொடுக்கணும். இது தேவன் கொடுத்த பிரமாணம். ஆண்டவர் இப்படி பிரமாணத்தை என்ன சொன்னார்? நான் அதை அழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன் என்றார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை அனுமதித்து அதனால ஒரு நஷ்டம் வைங்களேன், அதற்கான பலனை கர்த்தர் தருவார். 1 2 இல்ல, ரெண்டத்தனையாய். அதனாலதான் சொன்னார், என் நிமித்தம் ஒருவன் எதை இழந்து போனான் அவன் பெற்றுக்கொள்வான் அப்படிங்கிற. அதனால ஆண்டவர் இந்த ட்ராக்ல நடத்துறாரா? ஓகே, கர்த்தர் பார்த்துக்கோ. அதனாலதான் யோபுக்கு அவ்வளவு நிச்சயம் இருந்து, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அதுதான் இயேசு இங்க சொல்லுகிறார், வரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டாலுடைய என்னிடத்தில் உமக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. உறுதியா இருந்தார், தெளிவா இருந்தார். 3வது இயேசுவினிடத்துல நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது, அதுதான் அர்ப்பணிப்பு. யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு புறப்பட்டு போனார். இந்த இடத்துல நாம் ஒரு காரியத்தை தெளிவாய் பார்க்க முடியும். இயேசு தோள்ல யாருமே தூக்கி வைக்கல, அல்லது இயேசுவை ஃபோர்ஸ் பண்ணல. அவர் சுமந்து கொண்டு போனார். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அந்த வழியில சிரேனேவோரனாகிய சீமோன் என்கிறவன் வருகிறான். அந்த சீமோனை ஃபோர்ஸ் பண்றாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த சிலுவையை சுமக்க. இப்ப 2 பேர் சிலுவையை சுமக்கிறதை பார்க்க முடியும். ஒன்று இயேசு சுமக்கிறார், கொஞ்ச நேரம் சீமோன் சுமக்கிறான். இயேசு சுமந்தது அவராகவே எடுத்து சுமக்கிறார். இந்த சீமோன் சுமந்தது வேற வழி இல்லாம. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை, கிறிஸ்துவின் அடிச்சுவட நம்ம விரும்பி ஃபாலோ பண்றோமா, வேற வழி இல்லாம ஃபாலோ பண்றோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது விரும்பி அல்ல, வேற வழி இல்லாம. ஆபத்துக்கும் தேவைக்கு மட்டும் தேடுகிற கூட்டம், விரும்பி கூப்பிடுகிற கூட்டம் அல்ல, வேற வழி இல்லாம. இயேசு வேற வழி இல்லாம சிலுவை எடுக்கல. அவர் இந்த பூமியில வந்ததே மரிப்பதற்காக. அவர் தம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு, அதாவது ஃபோர்ஸ் பண்ணி ஒன்றை தேவன் நம்மிடத்திலே செய்ய வைக்க விரும்பவே மாட்டார். பேதுருவை பயமுறுத்தி என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லவில்லை. நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறியா பேதுரு? ஆமாண்டவர், அப்ப என் ஆடுகளை மேய்ச்சிக்கோ. அவர் ஃபோர்ஸ் பண்ணல. என் பின்னே வா அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டார். பின்னாடி நாங்க சீஷர்கள். ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். இன்னைக்கு வேற வழி இல்லாம, நேற்று சொன்னது போல இந்த கோவிட் டைம் எல்லாம் பைபிள் படிச்சாங்க. எல்லாரும் விரும்பியா படிச்சாங்க, வேற வழி இல்லாம. நம்ம பைபிள் படிக்கிறது, 1 வருஷம் பிள்ளை பைபிள் எடுத்தானான்னு பெற்றோருக்கு கவலை கிடையாது. பைபிள் படிச்ச நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம். விரும்பியா இது? வேற வழி இல்லாம. சீமோன் சிலுவையை சுமந்தது அவனை பலவந்தம் செய்தார்கள், அவனை ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால அவன் சிலுவையை சுமந்தான். அப்படி ஃபோர்ஸ் பண்ணி சுமந்ததுக்கு அப்புறமே அவன் தலைமுறை ஆண்டவர் பிளஸ் பண்ணான். எங்க வேற வழி இல்லாம சிலுவையை சுமந்தவனுடைய தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது விரும்பி இந்த சிலுவையை சுமந்து, பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பாராம். அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். The Christian life, விரும்பி விரும்பி கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். ரோம சந்தையில அடிமைகள் எல்லாம் முந்தி ஒரு காலத்துல விற்க வைத்திருப்பார்கள். சந்தையில இந்த ஆடு மாடெல்லாம் விற்க வைக்கிறது மாதிரி அடிமைகளை வச்சிருப்பாங்க. கழுத்துல ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரை வச்சு ஏலம் எடுப்பாங்க.
அப்படி ஒரு வாலிப பெண் அடிமையாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறாள். அவளை செயல் பண்றதுக்காக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது நிறைய பேர், அவள் அழகா இருக்கிறா, ஆக்டிவா இருக்கிறா, அதனால நிறைய பேர் வந்து அவளை வந்து நல்ல டிமாண்ட், அவளை வந்து ஏலம் எடுக்கிறாங்க. ஒரு ஐஸ்வர்யவான் அங்கே வருகிறார், பார்த்துட்டே இருக்கிறார். யாருக்கும் கேட்க முடியாத ஒரு விலையை அவன் மேலே வைக்கிறார். வச்சதும் அதுக்கு மேலே ஒரு விலை யாருக்குமே கொடுக்க முடியல. உடனே அந்த இதுக்கு முன்னாக அவள் யார்கிட்ட அடிமையாக இருந்தாலோ அவள்கிட்ட இந்த அவளை ரிலீவ் ஆகி இவருக்கு அடிமையாக போகிறான். இவர் போகிறார், கூட போகிறா, நினச்சிட்டு போகிறா, இது வரனா அவர்கிட்ட அடிமையாக இருந்தேன், இனி இவருக்கு அடிமையாக இருக்க போகிறேன். அந்த சந்தையை விட்டு கொஞ்சம் வெளியே போனது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவள் மேலே இருக்கிற அந்த விலங்கு, அந்த கழுத்தில் இருக்கிற நம்பர் எல்லாவற்றையும் கழட்டி விட்டார். இவளுக்கு ஒன்றுமே புரியல, பார்த்துட்டே இருக்கிறா. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கினது அடிமையாக இருக்கிறதுக்கல்ல, சுதந்திரவாளியாக இருப்பதற்கு. சுதந்திரமாக இருந்துக்கோ, ஃப்ரீயாக இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு கட்டெல்லாம் ஊற்றிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போது அவருடைய காலை வந்து ஒரு கரம் பிடிக்குது. இவர் நின்று திரும்பி பார்த்தா அவ காலில் விழுந்து கிடக்கிறான். என்னம்மா என்ன ஆச்சு அப்படி கேட்கும்போது அவர் சொல்றா, இல்லை இல்லை, நான் நல்லா இருக்கணும்னா, நான் இனி உள்ள வாழ்க்கை சந்தோஷமா நல்லா இருக்கணும்னா என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு அடிமையா இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் தன்னை அவருக்கு ஒப்பு கொடுத்ததை ஒரு சரித்திரமாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்கள், இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நியாயப்பிரமாணத்தின் கீழே அடைக்கப்பட்டு ஜனங்கள் கிறிஸ்துவின் அண்டை நடத்தப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் அநேக காரியத்தை செய்தது விரும்பி அல்ல, வேற வழி இல்லாம. ஓய்வு நாள் ஆலயத்துக்கு போகலன்னா கல்லெறியப்படணும், உடனே சர்ச்சைக்கு போயிடுவாங்க. அப்படி மட்டும் இப்போ பிரமாணம் இருந்ததுன்னா சர்ச்செல்லாம் நிரம்பி வழிஞ்சிருக்கும். எல்லாம் பிரமாணம், வேற வழி இல்லாம செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அதெல்லாம் உடைச்சிட்டு, இங்க பாரு, நீ வேற வழி இல்லாம எனக்குன்னு எதுவுமே பண்ண வேண்டாம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா சிலுவை எடுத்துட்டு வா, நான் வைத்து அடிச்சு விட ஃபாலோ பண்ணு. விரும்பினான். இந்த மதங்கள் எல்லாம் மனிதனை ஃபோர்ஸ் பண்ணும், ஆண்டவருடைய ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் நீயா வா, என்கிட்ட நீ வா. காணாமல் போன ஆடை போல இருந்தோம், தேடி வந்தார். லூக்கா 15வது அதிகாரத்துல 3 உவமை சொல்லுவார். காணாமல் போன ஆடு, தொலைந்து போன வெள்ளிக்காசு, பிரிந்து போன மகன். காணாமல் போன ஆடை மேய்ப்பன் தேடி போனார். ஆனா பிரிந்து ஒரு பையன் போவான் தெரியுமா, அவன் அப்பா தேடி போகல, அவன் தான் திரும்பி வரணும். ஏன்னா நீ விரும்பி வரணும். அப்பா கூட இருக்கிறது ஆண்டவர் சமூகத்துல வேற வழி இல்லாம. ஐயோ, இன்னைக்கு நான் ஏசா வாரான், யாக்கோபு ஆரம்பத்துல நைட்டு போய் இருந்தது விரும்பியா இருந்தான், வேற வழி இல்லாம. இப்ப நான் தூங்குனா இனி ஒரு காலம் நான் எழும்ப மாட்டேன். ஏசா அப்படியே என் கதைய முடிச்சிருவான், வேற வழி இல்லாம. ஆனா இயேசு இரவெல்லாம் ஜெபித்தது வேற வழி இல்லாம அல்ல, விரும்பி. அதனாலதான் அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, மறுரூபமாச்சு. பிரேயர்னா ஒரு ஃபேஸ்ல அவ்வளவு சந்தோஷம். இதை பார்த்துட்டு தான் சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்தது போல நீங்களும் எங்களுக்கு சொல்லித்தாங்க. இந்த சீஷர்கள் ஜெபிக்க தெரியாதவங்க கிடையாது, யோவான் இடத்துல சீஷர்களா இருந்தவர்கள். அப்ப யோவான் சொல்லி கொடுத்த ஜெபம் உங்களுக்கு தெரியும். ஆனா இயேசுவினுடைய பிரேயரை பார்க்கும்போது அவர் ஃபேஸ்ல அவ்வளவு ஒரு சந்தோஷம், அப்பா கிட்ட பேசுறதுல அவ்வளவு சந்தோஷம். அவர் வேற வழி இல்லாம பேசல, விரும்பி. கர்த்தருக்கென்று செய்கிற காரியம், ஆலயத்தில் கர்த்தருக்கென்று அநேக பணிவிடைகளை செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள். விரும்பி செய்றீங்களா, வேற வழி இல்லாம செய்றீங்களா? விரும்பிதான். இயேசுவை பார்த்தீங்களா, தேவாலயத்தில் போய் அதுல அசுத்தமான காரியங்கள்லாம் இருக்கிறத பார்த்து கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவரே கிளீன் பண்றார். யாராவது வந்து சொன்னாங்களா அவர்கிட்ட செய்யுங்கன்னு? செய்யல. ஏன்? இது அப்பா வீடு அப்படிங்கிறார். ஆனா அதே இயேசு கல்யாண வீட்டுக்கு போகும்போது அங்க தண்ணீரை ரசமா மாத்துறதுக்கு, திராட்சை ரசம் உண்டாகிறதுக்கு எல்லாரும் போய் அவர்கிட்ட கேட்கிறாங்க, கெஞ்சுறாங்க. மரியாதைலாம் போய் கேட்கிறாங்க, திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு. எனக்கு உனக்கும் என்னன்னு சொல்லிட்டார். இன்னொரு இடத்துல போய் அவரை வேலை வாங்குறதுக்கு அவர்கிட்ட எல்லாரும் கெஞ்ச வேண்டி இருந்துச்சு. ஆனா ஆலயத்துல பாருங்க, அவர்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லல, அவரே போய் எல்லாவற்றையும் கிளீன் பண்றார். அவர் தேவாலயத்திலும் பெரியவரா இருந்து ஓய்வு நாள்ல, நீங்க பைபிள்ல ஓய்வு நாள்னு பாருங்க, இயேசு எங்க பார்க்க முடியும் தெரியுமா? ஆலயத்துல. அது வேற வழி. விரும்பி
நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் தெரியுமா? இதுதான் பரலோகம் அங்கீகரிக்கிற அர்ப்பணிப்பு. பவுலை இயேசு சந்தித்த போது பவுல் 2 கேள்வி கேட்கிறான். முதல் கேள்வி, நான் ஆண்டவரே நீர் யார்? 2வது கேள்வி அவனே கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? என் சித்தம் செய்வியா இல்ல சாகரியா? இப்படி ஆண்டவர் கேட்க மாட்டார். நானா கேட்கணும், நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்கிற கூட்டம் தானங்க ஜாஸ்தி. நீர் எனக்கு என்ன செய்வீங்க? இயேசு தம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். 4வதாக நிச்சயம், உறுதி, தெளிவு, அர்ப்பணிப்பு. 4வது நிச்சயம். என்ன நிச்சயம்? 28வது வசனத்தை வாசியுங்கள். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுக்கு இப்ப என்ன தெரிய வருது தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு தெரிஞ்சதும் அடுத்து அவர் ஃபோக்கஸ் எதுல இருக்கு தெரியுமா? இன்னும் நான் நிறைவேற்ற வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கிறதா? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா? இன்னும் நான் நிறைவேற்ற வேண்டியது ஏதாவது இருக்குதா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆயுசுல ஒவ்வொரு நாள் குறைந்து கொண்டு இருக்கிறதை நாம் பல நேரத்தில் எண்ணுகிறதில்லை. இன்னும் நமக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருக்கும்னு தெரியல. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நாம் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிறோமா? சித்தம் அறிந்தும் அதை செய்யாதவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், நான் அதை அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை, அதை அடைய ஆசையாய் தொடர்கிறேன். ஆனால் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்ட. இது முதல் நான் ஓட்டத்தை முடிக்காம, என்னுடைய கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணாம என்னால சுதந்திரிக்க முடியாது. ஆமென். பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியருக்கு எழுதும்போது 1வது அதிகாரத்தில், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே குடியிருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. அப்படி இருந்தும் நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு அவசியமானதா? ஆமென். ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் நம்ம எடுத்திருந்தா அப்படியே பரலோகத்துக்கு போயிருப்போமே. ஏன் இந்த சரீரத்தில் இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்? நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டியது அவசியம். எனவேதான் அனுதினமும் தேவனிடத்தில் சித்தத்துக்காக நிக்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்காம நான் என்னதான் ஊழியம் செய்தேன்னு சொன்னால் என்னால பரலோகத்துக்கு போக முடியாது. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அதுதான் பாருங்க, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. இயேசு உடனே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா. இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக பேதுருவை பார்த்து சொன்னார், சீமோனே, சாத்தா உன்னை சோதிக்க பெர்மிஷன் கேட்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுவா தெரியுமா? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நாளைக்கு இதே போல இருக்கிற அநேகர் உண்டு. நீ குணப்பட்ட பின்பு என்றால் நீ என்கிட்ட திரும்பினதுக்கு அப்புறமா, நீ சரியானதுக்கு அப்புறம் உனக்கு நான் ஒரு ஒரு ஒர்க்கு தந்துட்டு போறேன். என்ன ஒர்க்கு? இதே போல இருக்கிற சகோதரர்களை நீ ஸ்திரப்படுத்தணும். பேதுரு மறுதளிப்பார், திரும்பி வந்துடுவார். அதுக்கு ஒரு பெந்தேகோஸ்தே நாள் எழும்பி நின்று பயங்கரமா ஊழியம் பண்ணுவார். ஹெவியான மினிஸ்ட்ரி. அப்படி அவருடைய பிரசங்கத்துல எல்லாம் ஆயிரமா ரட்சிக்கப்படுவாங்க. அப்படி ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பேதருக்கு வயசாகும் போது தான் பேதருக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. என்கிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொன்னாரு. என்ன காரியம்? சகோதரரை ஸ்திரப்படுத்து. உடனே அவர் எழுதுறார். அதுதான் பேதுரு எழுதின நிருபம். யாருக்கு எழுதுறார் தெரியுமா? 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்கள். எப்போ சிதறினாங்க தெரியுமா? ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டதை அறிந்ததும். அப்போஸ்தலர் 8:1 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், சீஷர்கள் எல்லாரும் சிதறுவாங்க. அப்படி சிதறி இருக்கிறவங்க ஸ்திரப்படணும். இத கர்த்தர் ஏற்கனவே கண்டு பேதுரு கிட்ட இந்த ஒர்க்க கொடுத்துட்டு போயிட்டார். பேதுரு எல்லா இடத்திலும் பிரீச் பண்ணிட்டு இருந்தாரு, இதை செய்ய மறந்துட்டார்.
எனவேதான் 2 பேதுரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 2 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு. எல்லாரும் சொல்லுங்க, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு. மறுபடியும் சொல்லுங்க, கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு. எல்லாரும் அவங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இதுதான் நம்ம அந்த கூடாரம். இந்த கூடாரம் அவர் வான்னு சொன்னா விட்டுட்டு போக வேண்டியதுதான். நம்ம போனதுக்கு அப்புறம் இந்த கூடாரத்தை எல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம வாழ்ந்த வீட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆமென். அதுவும் நம்ம சொந்த வீடா இருந்தா அடிதான் நடக்கும். இந்த கூடாரத்துல மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. போனதுக்கு அப்புறம் பாடி எப்ப எடுப்பீங்கன்னா கேட்பாங்க. இந்த கூடாரத்தில் இந்த வேர்டை மறக்காதீங்க, நான் இருக்கும் அளவு. ஏதாவது செய்யணும்னா இந்த கூடாரத்தில் இருக்கிறது வரைக்கும் தாங்க செய்ய முடியும். ஒரு பெரிய தேவ மனிதர் அமெரிக்காவில எல்லாம் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரோஸ் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து வைப்பாங்க. ஒரு பெரிய தேவ மனிதர் சொன்னார், நீங்க அப்படி யாரெல்லாம் எனக்கு பூ கொண்டு வரீங்களோ நான் இருக்கும் போதே கொண்டு வாங்க, அட்லீஸ்ட் ஸ்மெல்லாவது பண்ணுவேன். நான் போனதுக்கு அப்புறம் கொண்டு வந்து வச்சு யார் ஸ்மெல் பண்றதுக்கு? இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு. ஒரு ஆள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆளுக்காக இங்க 4 பேர் ஜெபம் பண்ணி ஒண்ணும் நடக்காது, ஒண்ணுமே சாத்தியம் இல்லை. பாதாளத்தில் இருந்த ஐஸ்வர்யவான் கதறுவான் அல்லவா? லாசரு அந்த சுண்டு விரல்ல எனக்கு ஒரு டிராப் தண்ணி, அந்த கண்ணீர் மட்டும் அவன் அந்த கூடாரத்தில் இருக்கும் போது பண்ணியிருந்தா அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்கும். இந்த கூடாரத்தில் இருக்கும் வரைதான் ஓட வேண்டியதை ஓட முடியும், செய்ய வேண்டியதை செய்ய முடியும். இதை மறந்துடாதீங்க. இந்த கூடாரத்தில் இருக்கும் அளவு பேதுரு சொல்றாரு, சீக்கிரம் நேரிடும் என்று அறிந்து உடனே கடன் எழுதுறாரு. உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். ஆண்டவரே, அதாவது சக்சஸ்ஃபுல் லைஃப். இன்னைக்கு உலகத்துடைய ஃபோக்கஸ் அதுதான், சக்சஸ்ஃபுல் லைஃப். எது சக்சஸ்ஃபுல் லைஃப்? ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க, 3 பெட்ரூம் வீடு, 4 வீல்ல ஒரு காரு, 5 டிஜிட்ல சம்பளம். இவ்வளவு மட்டும் இருந்தா சொல்லுவாங்க, பா லைஃப்ல சக்சஸ்ஃபுல் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல் லைஃப்னா, கிறிஸ்டியன் லைஃப்னா எது சக்சஸ்ஃபுல் லைஃப் தெரியுமா? பர்பஸ்ஃபுல் லைஃப் தான் சக்சஸ்ஃபுல் லைஃப். அதாவது நான் எதுக்காக கர்த்தர் என்னை ஜெனிப்பித்தாரோ அந்த நோக்கம் என்னில் நிறைவேறுவது. அது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுப்பதா இருக்கலாம், அல்லது நிருபம் எழுதுவதா இருக்கலாம். ஆமென். எதுக்காக அழைக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், பெரியவங்க இருக்கிறீங்க, வயசானவங்க இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீங்க, ஆண்டவர் ஏன் லைஃபோட பர்பஸ் என்ன ஆண்டவரே, நோக்கம் என்ன ஆண்டவரே, அதை அறிந்து வாழணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை பார்த்து நீங்க ரசிக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்கிறது? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அந்த ரிவார்டு வாங்கணும்னா நான் இங்க எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோர்ஸ் அதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அந்த ரேஸை நான் முடிச்சிருக்கணும். முடிச்சவனுக்கு தான் ரிவார்டு. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள், இந்த நிச்சயம் இருக்கணும். அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றி, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அது வரைக்கும் பிடிச்சு நிற்கிறார். இயேசு ஜீவனின் அதிபதி, கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. சிலுவையில் அறைந்ததுமே அவர் ஜீவனை விட்டிருக்கலாம், விடல. ஏன்? ரேஸ் இன்னும் முடியல, நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்கிறது. அப்பா கிட்ட தோல்வி முகத்தோடு போய் குமாரன் நிற்க விரும்பவில்லை. 6 மணி நேரம் சிலுவையில தொங்கி செய்ய வேண்டியதெல்லாம் முடித்து விட்டுதான், அப்பா உங்க கையில நாவியை ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம ஓட்டம் முடிஞ்சிட்டு வைங்களேன், மரணத்தை சந்தோஷமா எதிர்கொள்வோம். என் தகப்பனாருடைய சாட்சி அனைவரும் கேட்டிருப்பீங்க. 2016 எங்க அப்பா நவம்பர் 21ஆம் தேதி மதியம் திடீரென்று அவங்களுக்கு மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 19வது வயதுல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்து கடைசி வரை கர்த்தருக்கு வைராக்கியமா நின்றவர்கள், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செய்தவர்கள். அந்த நாளிலே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
அவங்கள உட்கார வச்சு அவங்க செஸ்ட் எல்லாம் தடவி கொடுத்து கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆகிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, பாத்ரூமில் போய் தண்ணி பிடி அப்படின்னாங்க. பக்கெட்டில் தண்ணி பிடிச்சாச்சு. என்னை குளிப்பாட்டி விடுங்கிறாங்க. ஏன்பா? குளிப்பாட்டி விடுங்கிறாங்க. குளிப்பாட்டி விட்டாச்சு. ட்ரெஸ் மாற்றி விடு, ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டாச்சு. என்ன பெட்டில் படுக்கவே. அப்போ உங்களுக்கு மூச்சு விட முடியல, என்ன பெட்டில் படுக்கவே. நாங்கள் பெட்டில் படுக்க வச்சாச்சு. என் கையை பிடிச்சிட்டு என்ன பார்க்குறாங்க, எங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மேலே பார்க்குறாங்க. பாருங்கள், அப்படி மேலே பார்த்து அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம். அப்படி என் கையை விட்டாங்க, அவங்க நெஞ்சில் அப்படி கை வச்சாங்க. கொஞ்சம் கூட பதறவோ கதறவோ செய்யலை. அப்படி வச்சுட்டு உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை மூடிட்டாங்க. அவ்வளோதான். ஆமென். மரணத்துக்கு ஓட்டத்தை வெற்றியோட ஓடி முடித்த ஒரு தேவ மனிதனுடைய முடிவை பக்கத்துல இருந்து பார்த்தேன். மரணம் முடிவல்ல, ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். ஆனா அந்த ஆரம்பத்தை, அந்த வாழ்வை நிச்சயத்தோடு எதிர்கொள்ளணும்னா இந்த பூமியில நாம் வாழ்வதற்கான நோக்கம் உண்டு. எங்க நமக்கு கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கே இந்த ஆயுள் போதாது. எதுக்கு தேவையில்லாத வைராக்கியங்கள், பகைகள், கசப்பு, சண்டை? நான் என்ன வந்தாலும் இவங்கள்ட்ட பேச மாட்டேன். எவ்வளவு தாங்க நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி எனக்கு நிச்சயம் இருக்கணும். நான் இங்க கண்ணை மூடுனா நான் அங்க கண்ணை திறப்பேன். ஆமென். நிச்சயம். ஐந்தாவதாக யோவான் 19வது அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசியுங்கள். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். ஈட்டியினாலே அவருடைய விலாவை குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும். உடனே இயேசு காலால என்ன யாரடா குத்துறான் என்று சொல்லி ஒரே மிதிச்சாரா? இல்ல, குத்தினான். அங்க இருந்து எந்த ரெஸ்பாண்டும் இல்ல. அடுத்த வசனத்தை வாசி. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. போதும். நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள். நாம் கிறிஸ்துவுடனே கூட மரித்தவர்கள். நான் கிறிஸ்துவுடனே கூட மரித்தேன் என்பதின் அடையாளம் என்ன? இயேசு மரித்தாரா இல்லையாங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க தெரியுமா? ஈட்டி. நமக்கும் டெஸ்ட் உண்டு. சிலர் கையில கர்த்தர் ஈட்டியை கொடுத்து விடுவார். அது மனைவியா கூட இருக்கலாம். அந்த ஈட்டி அப்பதான் நம்ம ஜெபம் வருவோம். அந்த ஈட்டி அவங்க வாயிலேயே வச்சிருப்பாங்க. அப்படி லைட்டா குத்துனதும் அவ்வளவுதான். இங்க பாருங்க, இயேசுவை குத்துறாங்க, ஒரு பதிலும் இல்ல, ஒரு பதிலும் இல்ல. நம்ம யாராவது லைட்டா ஆராதனை பக்கத்துல உட்கார்ந்து தட்டினாலே அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். நம்ம சுத்தி இருக்கிறவங்க பார்க்கிறாங்க. கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். இவர் நீதிமான். அவர் அற்புதம் செய்யும் போது கொடுக்கப்பட்ட சாட்சியை விட அவரை ஈட்டியில குத்தும் போது கொடுக்கப்பட்ட சாட்சி வேதத்தில் பெரிதா எழுதப்பட்டிருக்கிறது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். நம்முடைய லைஃபை எல்லாரும் பார்க்கிறாங்க. ஆராதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறாங்க. நாம் படிக்கிற வேதத்தை நம்மில் ஒரு நபராவது படிக்க தொடங்கிட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். நாம் வாழ்க்கை ஃபுல்லா படிக்கிற இந்த வேதத்தை நம்முடைய இந்த ஆயுள் காலத்தில் ஒரு நபராவது நம்மில் படித்தால். பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறான், மேசியாவை கண்டோ. அதை எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? வேத வாக்கியங்களில் எழுதி இருக்கிறவரை கண்டோ. நம்மை குறித்து நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களுடைய சாட்சி என்ன? நம்ம குடும்பத்தின் சாட்சி என்ன? நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க சாட்சி என்ன? பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இந்த சாட்சி ரொம்ப முக்கியம். இந்த சாட்சியின் வசனத்துல தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். இங்கேதான் சத்துருவின் தலை நசுக்கப்படுகிறது. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதுக்கு பதில் நான் ஏதாவது செய்தே ஆகணும். சிலர் பாருங்க பதில் பேச மாட்டாங்க, ஆனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அந்த பதில் இருக்கும், போட்டு தாக்குவாங்க. ஆமென். யாராவது வீட்டுல சண்டை போட்டிருப்பாங்க, ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். இப்படிதான் பாம்பேல லைவ் போறனால ஒன்றும் சொல்ல வழி இல்லை. பாம்பேல ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு
ஒரு மருமக வந்து நிற்கிறாங்க. எங்கள் வீட்டில் பிசாசு தாங்க முடியல. கடைசியில் சொல்லி சொல்லி புரிஞ்சுட்டு அவங்க மாமியாரை சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாமியார் இப்படி இப்படி சொல்லிட்டு பயங்கரமாக பேசி அழுது ஜோம் பண்ணி விட்டாச்சு. அடுத்து ஒரு லேடி இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்து ஒரு லேடி இருக்கிறாங்க. மூணாவது ஒரு லேடி ஜோம் பண்ண வராங்க. ஜோம் பண்ண வந்தோன்னே, சொல்லுங்கள் சிஸ்டர், உங்களுக்கு எதுக்காக ஜோம் பண்ணணும்? ஃப்ரெண்டில் இருந்து ஒரு ஸ்திரீக்கு நீங்கள் ஜோம் பண்ணி விட்டீங்கல்ல? ஆமாம், அந்த மாமி நான் தான். நாம வைக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா அடுத்து அவங்க ஒரு கதையை வண்டி வண்டியா சொல்றாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். ஈட்டி எடுத்து குத்தின போது அவர் ஒரு பதிலும் கொடுக்கல. அவருடைய நியாயம் பூமியில் எடுபட்டது. ஆனால் அதனுடைய ரிசல்ட் தான் இன்னைக்கு அவர் நாமத்தில் நாம் இங்கே கோடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அடிச்சுவடை அவர் வைத்து போயிருக்கிறார். இதிலே நடத்ததான் நமக்காக பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை தந்திருக்கிறார். அவர் உங்களை சகல சத்தியத்துக்கு உள்ளும் நடத்துவார். இயேசு என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கு, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆவியானவர் சகல சத்தியத்துக்கு நடத்துவார். இயேசுவாகிய சத்தியத்தின் வழியாய் நம்மை பிதாவினிடத்தில் அழைத்து போகிறவர். எனவேதான் தாவீது ஜெபிக்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவையான வழியில். இந்த அடிச்சுவடை பின்பற்றுவோம். வெற்றியோடு இந்த ஓட்டத்தை முடித்து மகிமையை சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கேனா 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 பின்னோக்கேனா, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, ஓ பின்னோக்கேனா 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 பின்னோக்கேனா, இயேசுவின் பின்னே. எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வைத்து நிச்சயம் உள்ளவனாய், தெளிவுள்ளவனாய், அர்ப்பணிப்புள்ளவனாய், உறுதியானவனாய், சாட்சி உள்ளவனாய் வாழணும். உண்மை விட்டு எங்க கண்களை நாங்க திருப்பிடவே கூடாது. எப்படி வாழ வேண்டும் என்கிற அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறீரப்பா, அதை பின்பற்ற கிருபை தாரும். உலகமென் பின்னே அர்ப்பணிப்போடு, அர்ப்பணிப்போடு, சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே, ஏ மாமா கலரோ சிலுவையின் முன்னே, ஜீசஸ், உலகமென் பின்னே, ஆமென். பின்னோக்கேனா பின்னோக்கேனா, glory பின்னோக்கேனா. ரெண்டு கைகள் அப்படி வானத்துக்கு நேராக உயர்த்தி, I surrender all, I surrender all, I surrender all to thee, my blessed Savior. I surrender all, I surrender all, amen. I surrender All to thee, my blessed Savior, all to thee, my blessed Savior. I surrender all. அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கின்றேன்,
அர்ப்பணிக்கின்றேன். ஆவி ஆத்மா சரீரம் முழுதும், ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் அர்ப்பணிக்கின்றேன். ஒரு விஷயம் கூட அர்ப்பணிக்கின்றேன். என்னை முற்றிலுமாக ஆவி ஆத்மா சரீரம் யாவும் அர்ப்பணிக்கிறேன். ஆவி ஆத்மா சரீரம் யாவும் அர்ப்பணிக்கின்றேன். நீர் வைத்து போன அடிச்சுவடை பின்பற்றி நித்தியத்தை சுதந்தரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் இதை குறித்த உணர்வு எங்கள் இருதயத்தில் உண்டாக்கணும். உணர்வுள்ள இருதயம் தந்து நடத்தும். உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் உட்காருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஒரு 5 minutes.